செந்தமிழே, உனக்கு முதல் வணக்கம். திரும்பும் திசையெல்லாம் உன் புகழ் வணக்கம். நாள்தோறும் நாலடியார் என்ற தலைப்பிலே நாம் தினமும் 4 நாலடியார் செயல்களை கண்டு கேட்டு மகிழ்ந்து பொருளுணர்ந்து இன்புற்று வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றும் இன்மை என்ற தலைப்பின் கீழ் உள்ள 2 பாடல்களை, அதிகாரத்தின் கீழ் உள்ள பாடல்கள் 2 பார்த்துவிட்டு அடுத்த அதிகாரமான மானம் என்ற அதிகாரத்திற்கு நாம் சென்று அதிலிருந்து 2 பாடல்களை பார்த்து மகிழ்வோம். 289வது பாடல். கடகன் செறிந்தங்கு கைகளால் வாங்கி அடகு பறித்துண் கொண்டட்டு குடைக்கலனா உப்பிலி வெந்தன் தின்றுன்றற்று வாழ்பவே துப்புரவு சென்றுளர்ந்தக்கால். கடகஞ்செறிந்தங்கு கைகளால் வாங்கி அடகு பறித்து கொண்டட்டு குடைக்கலனா உப்பிலி வெந்தை தின்று உள்ளற்று வாழ்பவே துப்புரவு சென்றுளர்ந்தக்கால். பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். துப்புரவு சென்று உவந்தக்கால், நுகரப்படும் பொருள்கள் நீங்கி வறுமை உற்றவரிடத்து கடகம் செறிந்த தம் கைகளால் முன்பு செல்வராய் இருந்த பொழுது கடகம் செறிந்திருந்த தம் கைகளினால் வாங்கி அடகு பறித்து தூறுகளை வளைத்து அதிலுள்ள கீரைகளை பறித்து கொண்டு அட்டு அதனாலேயே முதன்மையாக கருதி உப்பில்லாமல் அவிழ்த்து குடை கலனா உப்பு இலி வெந்தை தின்று உள் அற்று வாழ்ப. பனையோ ஓலைகளின் முடக்கே உன் கலன்களாக உப்பில்லாததான அவியலை மென்று வாயாரி அமைதியுற்று உயிர் வாழ்வார்கள். வறுமை நிலையிலும் அமைதி இழிந்த நிலை வேறில்லை என்ற கருத்திலே புலவர் இதை கூறுகிறார். குடையாக கட்டப்படுதலின் ஓலை பட்டை என குடை எனப்பட்டது. வேள்நீர் உண்ட குடை என்றார் களினும் களிப்பாவிலே வருகிறது. இழிவு தோன்ற வெந்தை என்று குறிக்கிறார். பசியாராது வாளா மெல்லுதல் தோன்ற தின்று என்றும் இதை கூறியிருக்கிறார். வெந்ததை அவியல் எனப்படும். பராபரை வேலை என்றோர் பிறரும் உளத்தல் ஈண்டு நிலை கெடுதல் என்ற கருத்திலே புலவர் இதை கையாண்டிருக்கிறார். அடுத்த பாடல் 290வது பாடல். அந்த பொறி அணிகிலார் வண்டினம் பூத்தொழில் கொம்பின் மேல் செல்லாவாம் நீர்த்தருவி தாழா உயர் சிறப்பின் நன்குன்ற நன்னாட வாழாதார்க்கில்லை தமர். ஆர்த்த பொரிய அணிகிளர் வண்டினம் பூத்தொழில் கொம்பின் மேல் செல்லாவாம் நீர்த்தருவி தாழா உயர் சிறப்பின் நன்குன்ற நன்னாட வாழாதார்க்கில்லை தமர். பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். ஆர்த்த
பொரிய அணிகிலர் வண்டினும் பூத்து ஒழி கொம்பில் மேல் செல்லார். நிறைந்த புள்ளிகளை உடைய அழகுமிக்க வண்டு கூட்டங்கள் பூத்தல் மாறிய இடத்தில் செல்ல மாட்டார். நீர்த்து அருவி தாழா உயர் சிறப்பின் கண் குன்ற தன் குன்ற நன்னாட இனிய நீர் அருவி ஓயாது ஒழுகுகின்ற மிக்க சிறப்பினை உடைய குளிர்ச்சியான மலைகளை உடைய உயர்ந்த நாட்டு அரசனே, வாழாதாருக்கு இல்லை தமர். ஆதலால் பொருள் மலர்ச்சி இல்லாமல் இருக்கும் வறியோர்களுக்கு உறவோர்கள் இருப்பது இல்லை என்ற கருத்தை இதிலே தெளிவாக பூர்த்தியிருக்கிறார் புலவர். நுகர்பொருட்கள் மாறிய வறியோரை எவரும் நாடார். கையில் பொருள் இல்லை என்றால் யாரும் அவரை நெருங்க மாட்டார்கள் என்ற கருத்தை கூறுகிறார். பூத்து தொழில் பெயர் பொருளின்றது சில காலம் வரையில் பூத்து பின் பூவெடுத்தல் மாறிய போன பிறகு பூக்கொம்புகள் இங்கு குறிக்கப்பட்டன. அதை இந்த வண்டினங்கள் பூக்கள் இல்லை என்றால் வருவதே இல்லை. அடுத்த அதிகாரம் 30வது அதிகாரம். இது மானம் என்ற தலைப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது தாழ்வு தாழாத உள் இயல்பு. இதைத்தான் மானம் தன்னுடைய தன்மையை இழந்துவிட்டால் மானம் போய்விடுகிறது அல்லவா, அதைத்தான் குறிப்பிடுகிறார் இங்கே. 291வது பாடல். திருமதுகையாக திறனிலார் செய்யும் பெருமிதம் கண்ட கடைத்தும் எரிமண்டி காணாத தலைப்பட்ட தீப்போல் கனலுமே மானமுடையார் மனம். திருமதுகையாக திறனிலார் செய்யும் பெருமிதம் கண்ட கடைத்தும் எரிமண்டி காணாத தலைப்பட்ட தீப்போல் தணலுமே மானமுடையார் மனம். பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். திருமது கையாக திறனிலார் செய்யும் பெருமிதம் கண்ட கடைத்தும். செல்வம் வலிமை இவை இரண்டும் கயவர் செய்யும் வரம்பு கடந்த செயல்களை பார்த்து இடத்தும் எரிமண்டி மானம் தலைப்பட்ட தீப்போல் கனலும் மானமுடையார் மனம். மானமுடைய நல் மக்களின் மனம் எரிதல் மிகுந்த காட்டில் உண்டான காட்டு தீப்போல் அனல் கொள்ளும். தகாத செயல்களை பிறர் செய்வதை கண்ணால் கண்டால் மானமுடையாருடைய மனம் அழல் கொள்ளும். மனம் எரிந்து விடுமாம், சூடாகி விடுமாம், இப்படி செய்கிறார்களே என்று. மதுகை என்றது வலிமை, அணை மதுகை கொள் என்பதை போல திறனிலார் என்றது கயவரை பெருமிதம் குறித்து கூறுகிறார். அடுத்த பாடல் 292வது பாடல். என்பாய் உகினும் இயல்பிறார் பின் சென்று தம்பாடுரைப்பரோ தம்முடையார் தம்பாடு உரையாமை முன்னுறும் உண்மை உடையார்க்கு
உரையாரோ தாமுற்ற நோய் என்பாய் உகினும் இயல்பிலார் பின் சென்று தம்பாடு உரைப்பரோ தம்முடையார் தம்பாடு உரையாமை முன்னும் அரும் ஒன்மை உடையார்க்கு உரையாரோ தாமுற்ற நோய். பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். என்பாய் உகினும் இயல்பிலார் பின் சென்று தம்பாடு உரைப்பரோ தம்முடையார். தன்மானமான முடையோர் தாம் எலும்பாகி தசை சிதையினும் குணமில்லாதவர் பின் சென்று தம்முடைய இடுக்கண்களை துன்பங்களை வறுமையை சொல்லிக்கொண்டு இருக்க மாட்டார்கள். தம்பாடு உரையாமை முன்னுன் உறும் முன் அரும் ஒன்னுடையார்க்கு தாம் உற்ற நோய் உடையாரோ தம்முடைய துன்பங்களை தாம் எடுத்துரையாமைக்கு முன்பே அவற்றை உணர்ந்து உதவும் அறிவு விளக்கமுடைய குணசாலிகட்கும் சான்றோர்களுக்கு தாம் அடைந்த இன்னல்களை அவர் உரைப்பார் போலும் மானமுடையார் இயற்கை அத்தகையது என்கிறார் புலவர். மானமுடைய